தனுசு ராசிக்காரர்களே, இத கவனமா கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல. உங்களுக்கு வந்த ஒரு அறிவிப்புங்க. நீங்க இத இப்ப பார்க்குறீங்கன்னா, இது சரியான நேரத்துல வந்த ஒரு சைகை. சமீபமா எதுவும் கையில வந்து சேர்ந்த மாதிரி இல்ல. எல்லாமே தாமதமா நடக்குது. நீங்க முயற்சி பண்றீங்க, ரிசல்ட் இல்ல. அதனால உங்க மனசுல ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு தோணிட்டே இருக்கலாம்ங்க. ஆனா உண்மை என்னன்னா, எந்த தவறும் நடக்கலங்க. உங்க வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்கு போக ரெடி ஆகுது. ஆனா அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிறுத்தம், ஒரு சின்ன சோதனை இந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போயிட்டீங்கன்னா, அந்த வாய்ப்பு உங்கள தாண்டி போயிடுங்க. ஆனா நீங்க நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா, அதே வாய்ப்பு உங்க வாழ்க்கைய உயர்த்துங்க. அதனால இப்ப உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு ஆசைய நினைச்சுக்கிட்டு, நான் நம்பிக்கையோட இருக்கேன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க வாழ்க்கையில நல்லது இழுத்து கொண்டு வருங்க. இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல வரும் சைகைகள் எல்லாருக்கும் கிடைக்காது. வாங்க இப்போ உங்க வாழ்க்கைய மாற்றப் போக அந்த மறைந்த உண்மைய தெரிஞ்சுக்கலாம்ங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம்ங்க. இத்தனை காலமா நீங்க பட்ட கஷ்டம், செஞ்ச தியாகம், சிந்தின கண்ணீர் இதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விடிவு காலம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில குறிப்பா உங்க வீட்டு வாசப்படிய மிதிச்சு ஒரு புதிய நபர் உள்ள வரப்போறாருங்க. அவர் யாரு? அவர் வரவால உங்க தலையெழுத்து எப்படி அடியோடு மாறப்போகுது? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம்ங்க. கொஞ்சம் கூட கவனத்தை சிதற விடாம முழுமையா கேளுங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு மிக முக்கியமான காலகட்டம்ங்க. நீங்க எதிர்பார்க்கவே இல்லாத பல அற்புதங்கள் உங்க கண்ணு முன்னாடி இனிமே நடக்க போகுது. கடந்த சில வருஷங்களாவே தனுசு ராசிக்காரங்க நீங்க படாத பாடுபட்டுட்டீங்க. தொட்டது எதுவும் தொடங்கல. நம்பினவங்க எல்லாரும் உங்க முதுகுல குத்திட்டாங்க. யாருக்கு என்ன ஓடோடி உதவி செஞ்சாலும் அது கடைசியில உங்களுக்கு தான் பெரிய பகையா வந்து முடிஞ்சிருக்கு. உழைப்புக்கு ஏத்த ஊதியம் இல்ல, குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்ல, கழுத்து வரைக்கும் இருக்கிற கடன் தொல்லை, கடுமையான மன உளைச்சல்னு ஒரு மனுஷன் தான் வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டத்தை தாங்குவான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க சோதிக்கப்பட்டுட்டீங்க. சுத்தி இருக்கிறவங்க முன்னாடி நீங்க நல்லா இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் தனிமையில நீங்க சிந்தின கண்ணீர் அந்த ஆண்டவனுக்கு மட்டும்தான் தெரியுங்க. உங்க நேர்மைக்கும் உங்களுடைய நியாயத்துக்கும் இந்த உலகத்துல மரியாதையே இல்லையான்னு பல ராத்திரிகள் தூங்காம யோசிச்சிருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நல்லவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாத ரொம்ப வெள்ளந்தி மனசுங்க. அதனாலேயே பல இடங்கள்ல நீங்க ஏமாந்து போயிருக்கீங்க. உண்மையா இல்லையான்னு உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. ஆனா இப்ப கிரக நிலைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா மாறிக்கிட்டு வருது. இவ்வளவு நாள் உங்களை ஆட்டி படைச்ச அந்த கெட்ட நேரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகி ஒரு மிகப்பெரிய யோக காலம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. இருண்ட வானத்துல திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்தா எப்படி இருக்குமோ அப்படி உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒளி வீச போகுதுங்க. உங்க ஜாதகத்துல இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அபூர்வமான கிரக சேர்க்கை ஒரு ஆச்சரியத்தை உங்க வீட்டுக்கே நேரா கொண்டு வரப்போகுது. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு நபர் உங்களை தேடி உங்க வீடு தேடி வரப்போறாருங்க. அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. உங்க தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய சக்தி அந்த நபருக்கு இருக்குதுங்க. இத்தனை நாளா மூடி கிடந்த உங்களோட அதிர்ஷ்ட கதவுகள் எல்லாம் அவர் உங்க வீட்டுல வைக்கிற முதலடியில தடதடன்னு திறக்க போகுதுங்க. அந்த நபர் யாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ரகசியம்ங்க. உங்க சொந்தக்காரா இருக்கலாம், இல்ல ரொம்ப நாள் பேசாம மனஸ்தாபத்துல இருந்த நண்பரா இருக்கலாம், இல்ல நீங்க இதுவரைக்கும் முகம் கூட பார்க்காத ஒரு அறிமுகம் இல்லாத புதிய நபரா கூட இருக்கலாம். ஆனா அவர் வரவு உங்க வீட்டுல ஒரு பெரிய சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொண்டு வர போகுதுங்க. அவர் ஒரு தூதுவன் மாதிரி இறைவன் அனுப்பி உங்க வீட்டுக்கு வர போறாருங்க. அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஒரு வாய்ப்பு இதுவரைக்கும் நீங்க இழந்த அத்தனை செல்வத்தையும், நிம்மதியையும், சமுதாயத்துல உங்களுக்கு இருந்த மரியாதையும் வட்டியும் முதலுமா திருப்பி கொடுக்க போகுதுங்க. காசு பண விஷயத்துல இத்தனை நாளா இருந்த தடைகள் எல்லாம் சுக்குநூறா உடையுங்க. தொழிலோ உத்தியோகமோ நீங்க எந்த துறையில இருந்தாலும் அதுல ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட போறீங்க. இதுவரைக்கும் உங்களை கேவலமா பேசினவங்க, உதாசீனப்படுத்தினவங்க எல்லாரும் வாயடிச்சு ஆச்சரியப்படுறது பார்க்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் மிகப்பெரிய அளவில் உயரப்போகுதுங்க. உங்க வீட்டை தேடி வரப்போற அந்த புதிய நபரால முதல் பெரிய மாற்றம் உங்க பண கஷ்டத்துல தான் தெரிய போகுதுங்க. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன செலவு காத்துட்டு இருக்கோ, யாருக்கிட்ட போய் கையேந்த போறோமோ அப்படின்னு பயந்து பயந்து வாழ்ந்த காலம் எல்லாம் இனி மலையேற போகுதுங்க. அவர் கொண்டு வர ஒரு செய்தி அல்லது அவர் மூலமா கிடைக்க போற ஒரு வாய்ப்பு உங்க பொருளாதார நிலையை அப்படியே தலைகீழா மாத்தி போடுங்க. ரொம்ப நாளா வரலையேன்னு நீங்க நம்பிக்கையை விட்டுட்ட பணம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல உங்க கைக்கு வந்து சேருங்க. அடமானத்துல இருக்கிற நகையோ இல்ல நிலப்பத்திரமோ அதை மீட்கிறதுக்கான வழி தானாவே பிறக்குங்க. நீங்க தொட்டகாரி எல்லாம் இனி தொடங்குங்க. வியாபாரத்துல இத்தனை நாளா இருந்த மந்த நிலை மாறி லாபம் பல மடங்கா பெருக போகுதுங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நாளா தள்ளி போன பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் உங்களை தேடியே வருங்க. அடுத்ததா குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே இந்த நபரோட வரவால காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிடுங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்புகள் தீர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அன்பா வாழ ஆரம்பிப்பீங்க. எந்த சொந்தக்காரங்க உங்களை பார்த்து ஒதுங்கி போனாங்களோ அவங்க எல்லாரும் உங்க அருமையை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. கல்யாண வயசுல இருக்கிற
பிள்ளைங்களுக்கு இத்தனை நாளா தடங்கலா இருந்த கல்யாண பேச்சு ரொம்ப சுமூகமா கூடி வருங்க. உங்க வீட்ல ரொம்ப நாளா கேட்காத மங்கள ஓசை இனி கேட்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாம கோவில் கோவிலா ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த குறை நீங்கி வீட்டுல தொட்டில் கட்ட போற சந்தோஷமான காலகட்டம் இதுங்க. இந்த நபர் உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒற்றுமையும் பிணைப்பையும் உருவாக்க போறாருங்க. இத்தனை நாளா நரகமா இருந்த உங்க வீடு இனி ஒரு கோவில் மாதிரி மாறப்போகுது. இத்தனை கஷ்டங்களையும் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கி வெளியில சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சதாலேயே உங்கள பல பேருக்கு உடல் ரீதியாகவும் நிறைய தொந்தரவுகள் வந்திருக்குங்க. தூக்கமில்லாத ராத்திரிகள், காரணமே இல்லாத ஒரு பயம், நெஞ்சுவலி, மன உளைச்சல் இதெல்லாம் இனி உங்களை விட்டு தூரமா ஓடிடுங்க. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த களைப்பு, கவலை எல்லாம் போய் ஒரு புது பொலிவு ஒட்டிக்க போகுதுங்க. ரொம்ப சுறுசுறுப்பா, உற்சாகமா உங்க வேலைகளை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆனா இதுக்கெல்லாம் அச்சாணியா அமைய போற அந்த நபர் யாரு? அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அவர் எப்போ உங்க வீட்டு வாசல் படியை மிதிப்பார்? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி உங்க மனசுல இப்போ ஓடிட்டு இருக்குங்க. அவரை சாதாரணமா நீங்க கடந்து போயிட முடியாது. அவரை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு கிரகங்கள் சில குறிப்புகளை நமக்கு ரொம்ப தெளிவா கொடுக்குதுங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில எந்திரிச்சு நிற்க முடியாத நேரத்துல ஒரு கை கொடுத்து தூக்கி விடுற மாதிரி தான் உள்ள நுழைய போறாருங்க. அந்த நபர் எப்படி இருப்பாரு? நீங்க ரொம்ப குழம்ப வேண்டாம்ங்க. அவர் ஒரு பெரிய பணக்காரராகவோ அதிகாரியாவோ தான் உங்க வீட்டுக்கு வரணும்னு எந்த அவசியமும் கிடையாதுங்க. ரொம்ப சாதாரண ஒரு தோற்றத்துல உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யறதுக்காகவோ இல்லை உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்கறதுக்காகவோ கூட அவர் வரலாமுங்க. ஆனா அவர் பேசுற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு பெரிய தீப்பொறியை உருவாக்குங்க. இத்தனை நாளா இருள தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அவர் ஒரு சின்ன வெளிச்சத்தை காட்டி ஒரு புது வழியை காட்டுவாருங்க. அந்த வழிதான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய ராஜபாட்டையாவே மாறப்போகுதுங்க. அவர் வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்களுக்கே தெரியாம உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி வருங்க. ஒரு நல்ல அதிர்வலை உங்க வீட்டுக்குள்ள பரவுறதை நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. இது உங்க குலதெய்வமே அந்த நபர் ரூபத்துல உங்க வீட்டுக்கு வந்து அப்படிங்கிறத குறிக்கும் ஒரு மிகப்பெரிய அறிகுறிங்க. இந்த நபர் உங்க வீட்டு வாசல் படியை மிதிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல சில நல்ல சகுனங்கள் தொடர்ச்சியா நடக்குங்க. நீங்க பூஜை அறையில ஏத்தி வச்ச விளக்கு ரொம்ப நேரம் பிரகாசமா எரியும். வாடி போன செடிகள்ல திடீர்னு துளிர் விட்டு பூக்கள் பூக்குங்க. ரொம்ப நாளா உங்க வீட்டு பக்கம் வராத பறவைகள் உங்க வீட்டு ஜன்னல்ல வந்து சத்தம் போடுங்க. இதெல்லாம் இயற்கையே உங்களுக்கு சொல்லும் செய்தி. உங்க கெட்ட நேரம் முடிஞ்சு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கான சாட்சி இதெல்லாம். தனுசு ராசிக்காரங்க, நீங்க எப்போதுமே மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பீங்க. உங்க மனசுல கொஞ்சம் கூட கவலை கிடையாது. இத்தனை காலமா செஞ்ச அந்த புண்ணியம் எல்லாம் இப்ப மொத்தமா சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்க போகுதுங்க. கஷ்டப்படும் போது கடவுள் கண்ணை திறக்கலையேன்னு நிறைய முறை நீங்க அழுதுருப்பீங்க. ஆனா அந்த கடவுள் உங்களுக்கான சரியான நேரத்துக்காக தான் காத்துட்டு இருந்தாரு. அந்த பொன்னான நேரம் இப்போ உங்க வாசலுக்கு வந்துருச்சுங்க. அதனால இனிமேல் உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப கவனமா பாருங்க. உங்களுக்கு கிடைக்கிற புதிய தொடர்புகளை, புதிய அறிமுகங்களை சாதாரணமா நினைச்சு அலட்சியப்படுத்துறாதீங்க. யாராவது வந்து ஏதாவது ஒரு புது தொழில் வாய்ப்போ இல்லை ஒரு புது யோசனையோ சொன்னா அதை உடனே தட்டி கழிக்காம கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி உங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூட்சமும் ஒளிஞ்சிருக்குங்க. ஏன்னா இறைவன் நேரடியா வந்து யாருக்கும் உதவி செய்ய மாட்டாரு. அவர் மனிதர்கள் ரூபத்துலதான் வருவாருங்க. இத்தனை நாளா நீங்க அனுபவிச்ச அவமானங்கள், பட்ட துயரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான நேரம் இதுங்க. உங்க தன்னம்பிக்கையை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. 4 பேர் உங்களை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. இவன்லாம் இனிமே முன்னுக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு ஏளனமா பேசியிருப்பாங்க. அவங்க முன்னாடி நீங்க கெத்தா வாழ போற காலம் ரொம்ப பக்கத்துல நெருங்கிடுச்சுங்க. இந்த நேரத்துல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னா, உங்க மனசை நீங்க ரொம்ப பக்குவமா வச்சுக்கணுங்க. பழசையே நினைச்சு நடந்த கஷ்டத்தையே பேசி பேசி உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. அந்த நபர் கொண்டு வர போற அதிர்ஷ்டத்தை முழுசா அனுபவிக்க நீங்க இப்ப தயாராகணும். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, உங்களை முதுகுல குத்துனவங்க, உங்களுக்கு வஞ்சகம் செஞ்சவங்க எல்லாரும் அவங்க செஞ்ச தப்புக்கு கண்ணீர் வடிக்கிறத நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. தர்மம் எப்பவும் தோக்காது அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இப்ப நிரூபணமா போகுதுங்க. நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைச்சாங்களோ அவங்களுக்கான தண்டனையை அந்த கடவுளே இப்ப தரப்போறாருங்க. பஞ்சாயத்து, சொத்து தகராறுன்னு பல வருஷமா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த பல விஷயங்கள் இப்ப உங்களுக்கு சாதகமா ரொம்ப சுலபமா முடிவுக்கு வரப்போகுது. குறிப்பா பூர்வீக சொத்துல இருந்த வில்லகங்கள், பங்காளிகள் கூட இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் விலகி உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை எந்த தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேருங்க. இதனால உங்க குடும்பத்துல ஒரு பெரிய பொருளாதார பலம் கிடைக்க போகுது. அடகு கடைக்கு ஏறி இறங்கின காலம் எல்லாம் மாறி உங்க வீட்டு பீரோல புதுசா நகை நட்டு சேர போற அருமையான நேரம் இதுங்க. உங்க பசங்க எதிர்காலத்துக்காக நீங்க நினைச்சதை விட சிறப்பா பல நல்ல காரியங்களை செஞ்சு முடிக்க போறீங்க. அதே மாதிரி உங்க ஆரோக்கியம் விஷயத்துல இத்தனை நாளா இருந்த பயம் இனி வேண்டாமுங்க. இத்தனை நாளா இருந்த மன அழுத்தத்தால வந்த பல உடல் உபாதைகள் இப்போ உங்க காதுக்கு வரப்போற இந்த சந்தோஷமான செய்திகளால தானாகவே சரியாகிடுங்க. கைகால் வலி, மூட்டு வலி, காரணமே இல்லாத சோர்வு இதெல்லாம் நீங்கி உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்குங்க. இருந்தாலும் உங்க சாப்பாட்டுல, தூக்கத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும்போது நம்ம உடம்பும் அதுக்கு ஒத்துழைக்கணுமே. அதுக்காக தான் சொல்றேன். உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த கவலை ரேகைகள் எல்லாம் அழிஞ்சு ஒரு புது தேஜஸ் உண்டாக போகுதுங்க. 4 பேர் உங்களை பார்க்கும்போது என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு
இது உங்க 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 முகம் பளிச்சுன்னு இருக்க போகுதுங்க. இதுக்கெல்லாம் மேல உங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காலத்திலயும் நீங்க விட்டுறவே கூடாது. காலையில எந்திரிச்ச உடனே வேற எதை நினைக்கிறீங்களோ இல்லையோ, உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அன்னைக்கு வேலைய ஆரம்பிங்க. ஏன்னா உங்க குலதெய்வம் தான் இந்த புதிய நபர ஒரு வழிகாட்டியா உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போதுங்க. இவ்வளவு கஷ்டத்துலயும் நீங்க தடம் மாறாம நேர்மையா இருந்து, உங்க குணத்துக்கு அந்த இறைவனே கொடுக்க போற சன்மானம் தான் இதுங்க. அதனால முழு நம்பிக்கையோட இருங்க. உங்க கஷ்டம் எல்லாம் காத்துல பறக்க போகுது. உங்க முகம் இனி சந்தோஷத்துல நிரந்தரமா மலர போகுதுங்க. இனி வரப்போறது எல்லாமே உங்களுக்கு வசந்த காலம் தான். வேலை பார்க்குற இடத்துல நீங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சதே இல்லைன்னா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. நீங்க உசுறு கொடுத்து செஞ்ச வேலைக்கு வேற யாரோ ஈஸியா பேர் வாங்கி இருப்பாங்க. மேலதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியல. கூட வேலை செய்றவங்களே எப்படியாவது இவனை வெளியே துரத்தணும்னு உங்களுக்கு குழி பறிக்கிறாங்கன்னு எத்தனையோ மனக்குமுறல்கள் உங்களுக்குள்ள இருக்குங்க. இனிமே அந்த நிலைமை அப்படியே அடியோடு மாறப்போகுது. உங்க திறமைக்கான மரியாதை உங்களை தேடி வரப்போகுது. சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு இதுவரைக்கும் முடங்கி கிடந்த வியாபாரம் சடசடன்னு சூடுபிடிக்க ஆரம்பிக்குங்க. அந்த புதிய நபர் உங்க தொழிலுக்கு ஒரு பெரிய உதவியாகவோ அல்லது ஒரு பெரிய வழிகாட்டியாகவோ அமையலாம். அவர் கொடுக்குற ஒரு சின்ன யோசனை உங்க வியாபாரத்தை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகுங்க. காத்தடிக்கும் போதே தூற்றிக்கொள்னு சொல்ற மாதிரி இந்த நல்ல வாய்ப்பை நீங்க சரியா கெட்டியா புடிச்சுக்கணும். சொந்தக்காரங்க மத்தியிலையும் சுத்தி இருக்கிறவங்க மத்தியிலையும் இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த பெயர் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல நேரங்கள்ல உங்களை ஒரு ஆளாகவே மதிச்சிருக்க மாட்டாங்க. விசேஷ வீடுகள்ல உங்களை ஓரங்கட்டி இருப்பாங்க. பணம் இல்லாததால உங்க வார்த்தைக்கு எந்த மதிப்பும் இருந்திருக்காது. ஆனா இனிமே நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுதுங்க. நீங்க இல்லாம எந்த சுபகாரியம் நடக்காதுங்கிற அளவுக்கு உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது. 4 பேர் உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய பெரிய காரமா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்களை தேடி வரப்போற அந்த நபரும் அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய அதிர்ஷ்டமும் தாங்க. நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு செஞ்ச தியாகத்துக்கும் காலம் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் இது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். எவ்வளவு உயரத்துக்கு நீங்க போனாலும் நீங்க வந்த பாதையை எக்காரணத்தை கொண்டும் மறந்துடாதீங்க. கஷ்டப்படுற காலத்துல உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஒரு வாய் தட்டி கொடுத்தாங்களோ, உங்களை தட்டி கொடுத்து ஒரு சின்ன ஆறுதல் வார்த்தை சொன்னாங்களோ, அவங்கள எல்லாம் உசுருள்ள வரைக்கும் நெச்சத்துல வச்சுக்கோங்க. உங்களை தேடி வரப்போற அந்த செல்வத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க. தனுசு ராசியோட அடிப்படை குணமே தாராளமா தர்மம் செய்யறதாங்க. அதை மட்டும் உங்ககிட்ட இருந்து யாரும் பிரிச்சிட முடியாது. நீங்க செய்யற அந்த சின்ன சின்ன உதவிகள் தான் ஒரு பெரிய கவசமா மாறி உங்களையும் உங்க குடும்பத்தையும் எந்த கெட்ட சக்தியும் நெருங்காம காப்பாத்துங்க. உங்க வீடு தேடி வரப்போற அந்த நபர் மூலமா நீங்க மட்டும் நல்லா இருக்க போறதில்ல, உங்களை சுத்தி இருக்கிற பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமா நீங்க மாற போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்களை எல்லாம் முதல்ல தூக்கி தூர போடுங்க. நாமளும் நல்லா வருவோமா, நம்ம தலையெழுத்து மாறுமான்னு இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க கவலைப்பட வேண்டாம்ங்க. இருட்டுல தவிச்சவங்களுக்கு விடியலையா அந்த நபர் ரொம்ப சீக்கிரமே உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போறாருங்க. அவர் உங்களுக்கான செய்தியோட வர அந்த நாளுக்காக ரொம்ப பொறுமையா காத்துட்டுருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாமுங்க. உங்க குலதெய்வத்து மேல முழு பாரத்தையும் போட்டுட்டு உங்க வேலையை மட்டும் ரொம்ப உண்மையா செஞ்சுட்டு வாங்க. நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிறத உங்க வாழ்க்கை சீக்கிரமே உங்களுக்கு உணர்த்த போகுதுங்க. நீங்க இழந்தது அத்தனையும் சந்தோஷம், செல்வம், நிம்மதின்னு எல்லாமே உங்களை தேடி வரப்போற அந்த பொன்னான நாள் நெருங்கிடுச்சுங்க. நம்பிக்கையோட இருங்க, நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. இத்தனை நாளா உங்க கூடவே சிரிச்சு பேசி ஆனா உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு குழி பறிச்ச சில துரோகிகளோட முகமூடியெல்லாம் இப்ப தானாகவே கிளிய போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில நுழையும் போதே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஒரு பெரிய வெளிச்சத்தை போட்டி காட்டுருவாரு. இனிமேல் யாருகிட்டையும் நீங்க ஏமாற மாட்டீங்க. உங்க சொந்த புத்தியை பயன்படுத்தி யார் கூட எப்படி பண்ணணும்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. உங்களை சுத்தி இருந்த அந்த கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க எல்லாம் உங்ககிட்ட நெருங்கவே பயப்படுற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுதுங்க. இதுக்கெல்லாம் காரணம் கிரகங்கள் இப்போ உங்களுக்கு செஞ்சு கொடுக்குற அந்த பாதுகாப்பான கவசம் தாங்க. குறிப்பா தனுசு ராசி பெண்களை பத்தி நீங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். குடும்பத்துக்காக, புருஷன் பிள்ளைகளுக்காக உங்களோட ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ராத்திரி பகலா மாடா உழைச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷமும் நிம்மதியும் கிடைச்சிருக்காதுங்க. மாமியார் வீட்லயும் சரி, பிறந்த வீட்லயும் சரி ஒரு நல்ல பேர் வாங்க முடியாம ரொம்பவே தவிச்சு போயிருப்பீங்க. என்ன செஞ்சாலும் குத்த சொல்றதுக்கே ஒரு கூட்டம் இருந்திருக்கும். இனிமே அந்த நிலைமை அப்படியே மாறுங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த மரியாதை கிடைக்கும். உங்க கையில தாராளமா காசு பொருளும், நீங்க ஆசைப்பட்ட நகையோ இல்ல வீட்டுக்கு தேவையான பொருளோ வாங்குற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை ரொம்பவே சிறப்பா உயருங்க. உங்களை புரிஞ்சுக்காத கணவர் இனிமே உங்க அருமையை உணர்ந்து ரொம்ப அன்பா அனுசரணையா நடந்துக்குவாரு. உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த வாட்டம் மறைஞ்சு ஒரு பெரிய சந்தோஷம் குடியுள்ள போகுதுங்க. அதே மாதிரி தனுசு ராசி இளைஞர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையான காலகட்டம்ங்க. படிச்சு முடிச்சுட்டு சரியான வேலை கிடைக்காம இல்ல செஞ்சுட்டு இருக்கிற வேலையில ஒரு திருப்தி இல்லாம எதிர்காலத்தை நினைச்சு பயந்து பயந்து வாழ்ந்தவங்களுக்கு உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு கதவை தட்டுங்க.
வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த வாய்ப்பு எந்த தடங்களும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக கூடி வரும். ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த நல்ல வாய்ப்புகளை அது முழுசாக நடந்து உங்கள் கைக்கு வர வரைக்கும் யார்கிட்டையும் தம்பட்ட அடித்து சொல்லிட்டு தெரியாதீங்க. ஏன்னா கண் திஷ்டிக்கு கல்லை கூட உடைக்கிற சக்தி இருக்குதுங்க. உங்கள் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்சாலே அதை கெடுக்கிறதுக்குன்னு 4 பேர் கிளம்புவாங்க. அதனால உங்கள் காரிய கைகூடுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாகவே இருங்க. வாயை மூடிட்டு உங்கள் வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருந்தாலே உங்களுக்கு பாதி வெற்றி கிடைச்ச மாதிரி தாங்க. உங்கள் வாசலில் வந்து நிற்க போகிற அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனிதனாக நுழையில, உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுத போகிற ஒரு இறை தூதனாக தான் வரப்போகிறாருங்க. அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது உங்கள் மனசில் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதை நீங்கள் நேராலேயே உணர போகிறீங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் தலையில் சுமந்த பெரிய பாரம் எல்லாம் ஒரே நிமிஷத்தில் இறக்கி வச்ச மாதிரி ஒரு லேசான உணர்வு உங்களுக்கு ஏற்படுங்க. காலையில் எந்திரிச்சா ஒரு புது உற்சாகம், ராத்திரி படுத்தா கெட்ட கனவு இல்லாத நிம்மதியான தூக்கம், இது 2மே உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக கிடைக்க போகுதுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் மனசை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. இறைவனை முழுசாக நம்புங்க. யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை திறந்த மனசோட வரவேற்க ரெடியா இருங்க. இத்தனை நாளாக நீங்கள் வேண்டிக்கிட்ட வேண்டுதல்கள் எல்லாம் இப்போ ஒவ்வொன்றா நிறைவேற போகுதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு போகணும், முடிவு காணிக்கை கொடுக்கணும், இல்லை குடும்பத்தோட போய் ஒரு பூஜை பண்ணணும்னு பல வருஷமாக தள்ளி போன காரியங்கள் எல்லாமே இனி எந்த தடையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. அந்த நபர் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வர போகிற அந்த நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டை ஒரு கோவில் மாதிரி மாற்ற போகுது. எப்போ பார்த்தாலும் ஒரு இருட்டடிச்ச மாதிரி இருந்த உங்கள் வீடு இனிமேல் எப்பவும் ஒரு சுபகாரியம் நடக்கிற வீடு மாதிரி கலகலன்னு மாறப்போகுது. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். உங்களை வாட்டி வதச்ச அந்த தரித்திரம் எல்லாம் வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியேற போகுதுங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப வேகமாக மேலே வரும்போது சுற்றி இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. இவன் எப்படி இவ்வளோ சீக்கிரம் முன்னுக்கு வந்தான்? நேற்று வரைக்கும் காசுக்கே கஷ்டப்பட்டவன் இன்னைக்கு இவ்வளவு வசதியாக வாழ்கிறான்னு 4 பேர் பொறாமையிலே வயிறெறியத்தான் செய்வாங்கங்க. அந்த கண் திஷ்டி உங்கள் மேலே படாமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு வாசலில் தவறாமல் விளக்கேற்றுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வச்சு அடிக்கடி திருஷ்டி சுற்றி போடுங்க. எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வந்தாலும் சரி, ரொம்ப அடக்கமாக இருந்துக்கோங்க. மரம் எவ்வளவுக்கு எவ்வளவு காய் காய்க்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வளைஞ்சு கொடுக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்கள் நடவடிக்கையில் ரொம்ப கவனமாக இருந்தாலே முக்கால்வாசி பிரச்சனைகள் உங்ககிட்ட வரவே வராதுங்க. சில பேருக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏற்கனவே நம்பி நிறைய ஏமாந்துட்டோம், மறுபடியும் இந்த மாதிரி ஒரு புது நபர் வரும்போது நம்ம அவரை முழுசாக நம்பலாமான்னு தோணும். அந்த பயம் நியாயமானதாங்க. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நபர் உங்ககிட்ட இருந்து எதையும் பிடுங்கிறதுக்காக வரல, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வராருங்க. அவரோட ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு லாபமாக தான் முடியும். அதனால் பழைய கசப்பான சம்பவங்களை நினச்சிக்கிட்டு கிடைக்க போகிற புது வாய்ப்புகளை கோட்டை விட்டுறாதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. உங்கள் தனுசு ராசிக்கு இயற்கையாகவே ஒரு உள்ளுணர்வு உண்டு. எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கிற அந்த திறமையை இப்போ முழுசாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு நடக்க போகிற அந்த மாற்றங்கள் ஏதோ ஒரு நாள் 2 நாளில் முடிய போகிறதில்ல. இது ஒரு நீண்ட காலத்துக்கான ராஜயோகம்ங்க. இன்னைக்கு நீங்கள் விதைக்கிற விதை நாளைக்கு உங்கள் தலைமுறைக்கு நிழல் கொடுக்க போகிற ஒரு பெரிய ஆடம்பரமாக வளரப்போகுதுங்க. உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்கன்னு பரம்பரைக்கே சேர்த்து வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சொத்து சுகம் உங்களை தேடி வரப்போகுதுங்க. அதனால் எந்த ஒரு சின்ன தடங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் ரொம்ப தைரியமாக எதிர்நீச்சல் போடுங்க. இருட்டு விலகிடுச்சு, உங்களுக்கான விடியல் பிறந்துடுச்சுங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக மனசில் ஒரு பெரிய சந்தோஷத்தோட அடுத்த அடியை எடுத்து வைங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த புது நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற இந்த நேரம் உங்கள் மனசில் ஒரு பெரிய தெளிவை கொடுக்குங்க. இத்தனை நாளாக எதுக்கு ஆசைப்பட்டோம், எதுக்காக ஓடணும் அப்படிங்கிறத விட இனிமேல் நம்ம வாழ்க்கை எப்படி அமைதியாக இருக்கணுங்கிறத ரொம்ப ஆழமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. காசு பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாதுங்க, நிம்மதி தான் ரொம்ப முக்கியம்னு நீங்கள் முழுசாக உணர்கிற நேரம் இது. அந்த நிம்மதியை தான் அந்த நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்க போகிறாருங்க. உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற ஒரு உண்மையான உறவோ அல்லது நட்போ உங்களுக்கு கிடைக்கும்போது இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வருங்க. அந்த உணர்வை நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே அனுபவிக்க போகிறீங்க. தனுசு ராசிக்காரங்க எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுல முன்னாடி நிற்பாங்க. உங்கள் தட்டில் சாப்பாடு இல்லைனாலும் பசியில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் சாப்பாட்டை கொடுக்குற அந்த தங்கமான குணம் உங்களுக்கு இருக்குதுங்க. அந்த குணத்துக்கு காலை இப்போ கைமாறா ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகுது. இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாய் புழக்க போகிறாங்க. இது வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காதவங்க கூட இனிமேல் உங்ககிட்ட வந்து நிற்க போகிறாங்க. உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டால் அது சரியாக இருக்கும்னு நம்பி உங்களை தேடி வருவாங்க. சமூகத்தில் ஒரு பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் உங்களுக்கு தானாகவே கிடைக்க போகுதுங்க. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணும். பணம் வருது, புகழ் வருது அப்படிங்கிறதுக்காக தலக்கணம் மட்டும் கொஞ்சம் கூட வந்துடக்கூடாதுங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதனான குரு பகவான் எப்பவுமே நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர். நீங்கள் எந்த அளவுக்கு அடக்கமாக இருக்கீங்களோ
அந்த அளவுக்கு உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் பல மடங்கா பெருகிக்கிட்டே போகுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கும் அந்த இறைவனுக்கு மனசார நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கிடைக்கிற இந்த நல்லதை உங்க சுத்தி இருக்கிற 4 பேருக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுங்க. அது உங்கள இன்னும் பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகுங்க. அடுத்ததா நீங்க கவனிக்க வேண்டியது உங்க உடல் நலம்ங்க. இவ்வளவு நாளா மனசுல இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும்போது, உடம்புல இருக்கிற பல வியாதிகளும் தானாகவே சரியாகிடுங்க. இருந்தாலும் நேரம் தவறாம சாப்பிடுறது, நல்லா தூங்குறது இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கோங்க. நீங்க ஆரோக்கியமா இருந்தா தான் உங்களுக்கு கிடைக்கப் போற இந்த ராஜயோகத்த உங்களால முழுசா அனுபவிக்க முடியுங்க. உங்களுக்கு வரப்போற அந்த அதிர்ஷ்டத்த எந்த கெட்ட சக்தியும் தடுத்து நிறுத்த முடியாது. கிரகங்கள் எல்லாமே இப்போ உங்க பக்கம் நின்னு வேலை செஞ்சுட்டு இருக்கு. உங்கள தோற்கடிக்கணும்னு நினைச்சவங்க அத்தனை பேரும் இப்ப தவிடு பொடியாக போறாங்க. உங்களுக்கான நியாயம் கிடைக்க போகுதுங்க. எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப தைரியமா உங்க ஊர் நாளை உங்க ஒவ்வொரு நாளையும் நீங்க தொடங்கலாமுங்க. உங்க வாழ்க்கை சிறப்பா அமையப் போகுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாமுங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்ட நஷ்டங்கள பத்தியும், இனிமேல் வரப்போற அந்த புதிய நபரால கிடைக்கப் போற லாபங்கள பத்தியும் ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சூட்சுமத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. இத்தனை நாளா உங்க குடும்பத்துல இருந்த பித்ரு தோஷம், அதாவது முன்னோர்களோட சா முன்னோர்களோட சாபம் முழுமையா விலகிடுச்சுங்க. அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் தான் இப்ப உங்களுக்கு ஒரு கவசமா மாறி நிக்குதுங்க. அந்த புதிய நபர் வேற யாரும் இல்ல. உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்துக்கான பலனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு கருவி தான் அவருங்க. கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ நல்ல சக்திகள் இப்போ உங்க வீட்டை சுத்தி பாதுகாப்பா நிக்கிறத நீங்க சீக்கிரமே உணரப் போறீங்க. அதனால அமாவாசை நாட்களை தவற விடாம உங்க முன்னோர்களை மனசார நினைச்சு வழிபடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை செஞ்சு படையல் போட்டு தாகத்துக்கு வைங்க. இந்த ஒரு சின்ன பரிகாரம் உங்க வாழ்க்கையில வரப்போற தடைகளை எல்லாம் சுக்குநூறா உடைச்செறிஞ்சிருங்க. உங்க வாழ்க்கையோட ஒரு மிகப்பெரிய பொற்காலத்தை நீங்க இப்ப நெருங்கிட்டீங்க. இத்தனை வருஷமா நீங்க இருட்டுல நடந்து வந்து பாதை முடிஞ்சு இப்ப வெளிச்சமான ஒரு ராஜபாட்டையில கால் எடுத்து வைக்க போறீங்க. உங்க வீடு தேடி வரப்போற அந்த புதிய நபர் உங்க தலையெழுத்து மட்டும் மாத்த போறது இல்லைங்க. உங்க சந்ததியோட தலையெழுத்தையே பிரகாசமா மாத்த போறாருங்க. இது இறைவனோட கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அணிவகுத்து நிக்குது. இனிமேல் உங்க வாழ்க்கையில கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஒரு சுறுசுறுப்பு, ஒரு சந்தோஷம் உங்க வீட்டுக்குள்ள நிரம்பி வழிய போகுதுங்க. உங்க முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு நிரந்தரமா பார்க்க போற காலம் வந்துடுச்சுங்க. முழுமையான நம்பிக்கையோட இருங்க. உங்களுக்கான நல்ல நேரம் இப்போ உங்க வீட்டு வாசல்ல இருந்து காத்துக்கிட்டு இருக்குதுங்க. போய் கதவை திறங்க. அதிர்ஷ்டத்தை வரவேற்க தயாரா இருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்குங்க. இனி உங்க வாழ்க்கையிலையும் எல்லாமே நல்லதா தான் நடக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.